الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يؤتي الحكمة من يشاء ومن يؤت الحكمة فقد அடியொட்டி பின்பற்றிய அத்துணை நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளும்படி ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அறிவை தேடுவோம், நேரத்தை சரியாக பயன்படுத்துவோம் என்கின்ற தலைப்பின் கீழ் இன்றைய குத்பா அமைகிறது. அறிவை தேடுவது என்பது இந்த உம்மத்தினுடைய ஒரு அடித்தளமாக இருக்கிறது. அறிவை வளர்த்துக் கொள்வது இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய ஒரு நற்செயலாகவும் இருக்கிறது. அறிவை தேடுவது என்பது வெறும் தேர்வுக்காகவோ அல்லது வேலை வாய்ப்பை பெறுவதற்காகவோ மற்றும் அந்த கற்றல் அறிவு இருக்கக்கூடாது. மாறாக நம்மை முன்னேற்றுவதற்காகவும் நற்பண்புகளை கொண்டவர்களாக நம்மை மாற்றுவதற்கும் அதுபோன்ற தன்னம்பிக்கையோடு நாம் செயல்படுவதற்கும் இந்த அறிவு நமக்கு துணை நிற்க வேண்டும். அறிவை நாம் அதிகப்படுத்துவதன் மூலமாகத்தான் நமக்கு பகுத்தறிவை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். சரி எது தவறு என்பதை பிரித்தறியக்கூடிய ஒரு ஆற்றல் நமக்கு கிடைக்கும். அதுபோல சரியான முடிவுகளை எடுப்பதற்குரிய வல்லமையும் நமக்கு கிடைக்கும். ஏன், அறிவை கொண்டுதான் அல்லாஹ்வை அதிகமாக நெருங்கவும் முடியும். எந்த அளவிற்கு நாம் அல்லாஹ்வை அதிகமாக அறிந்து கொள்கின்றோமோ அந்த அளவிற்கு நமக்கு தக்வா என்ற இறையச்சம், பயபக்தி நமக்கு அதிகமாகும். அல்லாஹ் தஆலா அறிவு பெற்றவர்களை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுகின்றான், ஒமன் யுத்தல் ஹிக்மத ஃபகது ஊதிய கைரன் கசீரா. ஞானம் கொடுக்கப்பட்டவர்கள் கணக்கில்லாத நன்மை கொடுக்கப்பட்டவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். எனவே இந்த அறிவு என்பது நம்முடைய ஆன்மாவை சுத்தப்படுத்துகிறது, தவறான சித்தாந்தங்களிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது, நம்முடைய மனதை பலப்படுத்துகின்றது, தவறான வழியிலிருந்து வழிகேடுகளில் இருந்து நம்மை பாதுகாக்கின்றது. அதுபோல இஸ்லாம் நேரத்தை மதிக்க சொல்கிறது. குறிப்பாக ஓய்வு நேரத்தை. ஓய்வு நேரம் என்பது ஒரு அருள் என்று சொல்லுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிஅமத்தானி மக்பூனுன் ஃபீஹிமா கஸீருன் மினன் நாஸி அஸ்ஸிஹா வல் ஃபரா. ஓய்வும் அதுபோன்று ஓய்வு நேரமும் நம்முடைய ஆரோக்கியமும் மக்களால் அதிகமாக அலட்சியப்படுத்தக்கூடிய நியாமத்துகள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். எனவே நாம் ஓய்வு என்பது ஒன்றும் செய்யாமல் ஓரமாக ஒன்றும் செய்யாமல் அமர்வதற்கு பெயர் ஓய்வு அல்ல. ஆனால் ஒரு வேலையிலிருந்து மற்றொரு வேலைக்கு சுவிட்ச் செய்வது, மாற்றுவது என்பதுதான் ஓய்வு. அந்த ஓய்வான நேரத்தை நாம் பிரயோஜனமாக கழிக்க வேண்டும். எனவே விடுமுறை காலங்கள், நாட்கள் என்பது நேரத்தை வீணாக்குவதற்கு அல்ல, மாறாக நாம் அடுத்த கற்றலில் ஈடுபடுவதற்கும் பிரயோஜனமான விஷயங்களை செய்வதற்குமான ஒரு விஷயம்தான். எனவே ஓய்வு நேரத்தை நாம் பயனுள்ளதாக, கற்றலுக்காக நாம் உபயோகப்படுத்த வேண்டும். ஏதாவது ஒரு விஷயம் தெரிந்து கொள்வதற்காக நாம் பயன்படுத்த வேண்டும். இந்த ரமதானுடைய காலங்களிலே அந்த ஓய்வு நேரத்தை நாம் பிரயோஜனமாக கழிக்க வேண்டும். இபாதத்துகளிலே நாம் ஈடுபடுத்த வேண்டும். குர்ஆனை அதிகமாக ஓதுவதிலே நாம் கழிக்க வேண்டும். கவனச்சிதறல்களை ஏற்படுத்தக்கூடிய செல்போன் பயன்பாடுகள், அதுபோன்று கசட்டுகளை உபயோகப்படுத்துவதை நாம் குறைத்துக் கொள்ள வேண்டும். ஆரோக்கியமற்ற வாழ்க்கையை நாம் தவிர்க்க வேண்டும். தீவிரமான பொழுதுபோக்கை நாம் கைவிட வேண்டும். இதெல்லாம் இந்த ரமதானுடைய காலத்தில் நாம் மிக சரியான வழியிலே நாம் நேரத்தை உபயோகப்படுத்துவதற்குரிய வழிமுறைகள். பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் பிள்ளைகளை கண்காணிக்க வேண்டும், பிள்ளைகளை தர்பியத்து செய்ய வேண்டும். இந்த ரமதானுடைய காலங்களிலே அதிகமாக பள்ளிவாசல்களுக்கு அவர்களை அனுப்பி நல்ல விஷயங்களை, இபாதத்துகளில் ஈடுபடுவதற்கு ஒரு சூழலை அமைத்துக் கொடுக்க வேண்டும். வீடுகளிலே அதற்குரிய காரண காரியங்களை அமைத்துக் கொடுக்க வேண்டும். இப்படி பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது அக்கறை கொண்டு சரியான ஒத்துழைப்பு நல்கி இந்த குழந்தைகளை தர்பியத்து செய்வதில் முயற்சி செய்ய வேண்டும். எனவே நேரத்தை சரியான முறையில் நாம் பயன்படுத்த வேண்டும்.
அதுபோன்று கற்றலை கைவிடாமல் தொடர்ச்சியாக கற்றுக்கொண்டு அறிவை வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆமீன்.